உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை கொடு, எனக்கு ஷஹாதத்தை கொடு. உன்னுடைய நபியுடைய ஊர்ல இருக்கணும், அதுவும் ஷஹாதத். புரியுதா? சும்மா எப்போ துவா கேட்டாலும் யா அல்லாஹ் எனக்கு நல்லா சோறு போடு, யா அல்லாஹ் எனக்கு நிறைய காசு கொடு, எனக்கு எப்போ பார்த்தா எனக்கு நிறைய பில்டிங்காக கொடு, பங்களாவாக கொடு, யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு, யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு, யா அல்லாஹ் எனக்கு பறக்கத்து கொடு. என்னடா துவா இதெல்லாம்? எப்போ கையை தூக்குனாலும் யா அல்லாஹ் எனக்கு காசு கொடு, யா அல்லாஹ் எனக்கு காசு கொடு. என்னடா செய்ய போறீங்க இந்த காசை வச்சு? எப்போ துவா கேட்டாலும் யா அல்லாஹ் எனக்கு நிறைய காசு வேணும், யா அல்லாஹ் எனக்கு நீண்ட வாழ்க்கை, நீண்ட ஆயுள கொடு, யா அல்லாஹ் எனக்கு பறக்கத்தா கொடு. அஸ்தக்ஃபிருல்லாஹ். யா அல்லாஹ் எனக்கு கடன் இல்லாம வச்சு, யா அல்லாஹ் என்னை நிறைவுபடுத்து. அதுக்கப்புறம் கேட்கறதுல தீனுக்காக கேளு, மறுமைக்காக கேளு, ஆகிரத்துக்காக கேளு. ஒரே எப்ப பார்த்தாலும் காசு பணம். அல்லாஹ் பாப்பா சரியான பிச்சைக்காரன்டா இவன். எப்ப பார்த்தாலும் பிச்சைக்காரன் டப்புன்னு ஆடுவான். எதுக்கு? காசு.